மை டியர் ஆஸ்பிரன்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டைபிஸ்ட் கவுன்சிலிங் டே 4 முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபேஸ் 2க்கு 136 வேகன்சி இப்போ வர கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டைபிஸ்ட் 2 and 3க்கு கவுன்சிலிங்கை ஸ்டார்ட் பண்ணாமலேயே முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வேக்கன்சியை விட கவுன்சிலிங்க்கு டைபிஸ்ட் 2க்கு கம்மியாக கூப்பிட்ருக்காங்க. ஓகே, இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 136 வேக்கன்சி என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம் டைபிஸ்ட் ஃபேஸ் 2க்கு. ஓகேவா, ஸோ இது நேற்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டே 4ஓட ரிசல்ட் 26th December வந்துருச்சு. ஓகே, ஸோ அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் வேக்கன்சி பொசிஷன் அட் த எண்ட் ஆஃப் கவுன்சிலிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே வந்து 22nd to 31st வரையும் கவுன்சிலிங் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ரைட், ஸோ அதில் வந்து 31st ஆப்வியஸாக இங்கே இருக்க பாருங்க, இது வந்து டிஎன்பிஎஸ்சி அந்த மெமோ அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தது. மெமோவுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த பிடிஎஃப் எல்லா நம்பரையும் போட்டு, ஸோ அதில் என்ன பண்ணால் 31st வந்து ஸ்டெனோ. ரைட், ஸோ 30th நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே 26th வரையும் நடந்து 27, 28 சாட்டர்டே சண்டே. ஸோ 29th ஆக்சுவலாக 29th ஏற்கனவே வந்து 2 and 3 டைபிஸ்ட்டுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்களா, இப்போ பண்ணிவிட்டு இப்போ வந்து அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்குறாங்களா அப்படிங்கிறது ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் இங்கே தேவைப்படுது. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு 26ஆம் தேதி வர வேண்டாம் அப்படிங்கிறத ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி மெயில் அனுப்பியிருந்தாங்க. பட் யாருக்கு 29ஆம் தேதி வந்து வரலை. ஸோ உங்களுக்கு யாருக்காவது 29ஆம் தேதி ஏற்கனவே கவுன்சிலிங் மெமோ வந்து இப்போ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேவா, இது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ அந்த 136 வேகன்சி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டே 3 வரையும் இந்த வேகன்சி ரிப்போர்ட்டில் டைபிஸ்ட் 1ஓட வேகன்சி மட்டும்தான் இருந்துச்சு. அந்த டைபிஸ்ட் 1க்கு இப்போ என்ன வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா எண்ட் ஆஃப் த டே 4ல் வந்து 99 வேகன்சி இருக்குது. ஓகேவா, ஸோ அதில் 3 வகையில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து செக்ரட்டரியேட், மினிஸ்ட்ரியல், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதுக்கப்புறம் வந்து ஜுடிஷியல், அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு ஜுடிஷியலில் மொத்தம் 1610, 1144 ஃபில் ஆகிட்டு 66 வேகன்சி. ஓகே, அதுக்கப்புறம் ஜுடிஷியல் மினிஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 401ல் 371 ஃபில் ஆயிடுச்சு 30. ஓகேவா, ஸோ 66 + 30 96 ஆயிடுச்சு. கடைசியாக வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் 62ல் 59 ஃபில் ஆயிடுச்சு, 3 இருக்குது. ஓகே, ஸோ டைபிஸ்ட் 1க்கு 99 வேகன்சி ஃபார் ஃபேஸ் 2. ஓகே, ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது டைபிஸ்ட் 2 and 3க்கு வேகன்சி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அதில் என்ன கிளாரிஃபிகேஷன் இருக்குது, என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, ஏன் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து மேபி தள்ளி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கான காரணமாக இதுவும் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ டைபிஸ்ட் 2ல் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், டைபிஸ்ட் 2. ஓகே, ஸோ டே 3 and 4 கம்பேர் பண்ணிங்கன்னா தெரியும், அதில் வந்து டைபிஸ்ட் 2 and 3 இருக்காது, டைபிஸ்ட் 1 மட்டும் தான் இருக்கும். இங்கே டைபிஸ்ட் 2 and 3 ஆட் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ டைபிஸ்ட் 2ல் தமிழ்நாடு இன்ஸ்டியூட் ஆஃப் லேபர் ஸ்டடீஸில் ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் அண்ட் டைபிஸ்ட் 2 கேட்டகரி. ஒன்று ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட்டு, ஓகேவா, இன்னொன்று டைபிஸ்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதுக்கு சேர்த்து 3 வேக்கன்சி. ஓகேவா, ஸோ அதே மாதிரி டிட்கோ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிறது இதில் 4 வேக்கன்சி இருக்குது. ஸோ 3 + 4 இந்த 2 தான் டைபிஸ்ட் 2க்கு இருக்கிறது, மொத்தம் 7 வேக்கன்சி. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் டைபிஸ்ட் 3க்கு வந்து இதில் சிஎம்டிஏ சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி 1, அதுக்கப்புறம் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் 29 பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே மென்ஷன் ஆகிருக்கும் 29. ஸோ இதில் 29 + 1 சிஎம்டிஏல 1, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு 29, ஸோ 30. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு டைபிஸ்ட் 1ல் ஒரு 99, அடுத்த ஒரு 7, 106, இப்போ ஒரு 30. ஓகே, 136. இதுதான் டைபிஸ்ட் 2 டைபிஸ்ட்டுக்கு வந்து ஃபேஸ் 2க்கு இப்போதைக்கு ரிசர்வ் பண்ணியிருக்கிற விஷயம். ஓகேவா, அடுத்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த ஸ்டார்ட் பண்ணாமல் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னேன் தெரியுமா. எஸ், என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதில் வந்து டைபிஸ்ட் 1க்கு எல்லாமே வேகன்சி ஃபில் ஆகிருக்கு, 3 நாள் நடந்துச்சு. ரைட்டு, டைபிஸ்ட் 4 இன்றைக்கி தான் இன்க்ளூட் பண்ண, டைபிஸ்ட் 2 and 3 வந்து இன்றைக்கி தான் ரிப்போர்ட்டில் போட்டாங்க. ஏதாவது ஃபில் ஆகிருக்கான்னு பாருங்கள். நோ, நத்திங், 0, 0. ஓகே, ஸோ 3. அடுத்தது பாருங்கள் 4, இதுலேயும் 4 அவைலபிள் வேக்கன்சி, 4 அவைலபிள், 0 ஃபில்டு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏ 1 வேக்கன்சி, 1 அவைலபிள். ஓகே, ஸோ அடுத்தது 29 அப்படியே இருக்கும். ஸோ ஸ்டார்ட்டே ஆகலை, பட் லாஸ்ட்டாக வந்து த ரிமைனிங் வேக்கன்சிஸ் வில் பி ஃபில்ட் இன் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங், செகண்ட் ஃபேஸில் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிட்டாங்க. ஓகேவா, ஸோ என்ன ரீசனாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று யோசிக்க வேண்டியது. இன்னொன்று கம்மியாக கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் தெரியுமா, என்ன ரெக்யூர்மெண்ட்டோ அதை விட கம்மியாக கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இதில் எப்படி வேகன்சி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருவோம். ஓகேவா, ஒரு சின்ன இது இந்த டைபிஸ்ட் 2 and 3க்கு, ஏன்னா புதுசாக வந்து வேகன்சி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறதுனால ஜஸ்ட் அதை ஒரே ஒரு கிளான்ஸ்
பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த 2 ரீசனுக்கு போவோம். ஏன் வந்து தள்ளி வச்சாங்க, மேபி இது ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படிங்கிறதும், இன்னொன்று கம்மியாக கூப்பிட்ருக்குறாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டையும் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எம்ஜிஆர் இது ஓகே. ஸோ லேபர் ஸ்டடீஸில் வந்து ஜென்ரல் அதில் 2 ஓகேவா. அதுக்கப்புறம் எஸ்சியில் ஜென்ரல் 1 3 ஆச்சு. அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் டிட்கோவில் ஜென்ரலில் 1 பிசியில் 1 எம்பிசியில் 1 இந்த 3லேயுமே ஜென்ரல் கேட்டகரி தான். தெர் இஸ் நோ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அந்த 3 சீட்டுக்கும். ஓகேவா. ஸோ எஸ்சிஏ டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் டிஸ்ட்ரிபியூட் விடோ வித் பிஎஸ்டிஎம் 1 ஓகேவா. ஸோ சேர்த்து 4 மொத்தம் 7 ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா இது 2 டைபிஸ்ட் 2க்கு. இப்போ டைபிஸ்ட் 3க்கு வந்து பிசி ஜி முல்டாங்கிறது மல்டி டிசபிலிட்டி. ஓகேவா. மல்டி டிசபிலிட்டி அவங்க இதை இந்த சிஎம்டியில் நார்மல் யாருக்கும் கிடையாது. ஓகேவா. மல்டி டிசபிலிட்டி அது அவங்களுக்கு ஃபிசிக்கலி சேலஞ்ச் அவங்களுக்கு மட்டும் ஒரு வேக்கன்சி. ஓகே. அதுக்கப்புறம் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் 29 இதில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா ஜென்ரலில் வந்து 5 ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 ஜென்ரல் உமன் 1 ஜென்ரல் உமன் டெஃப் 1 ஓகேவா. பிசிலையும் அதே மாதிரி பிசியில் 5 பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 பிசி விமன் 2 ஓகே. அவ்வளோதான், அதோட முடிஞ்சிச்சு. ஸோ பிசிக்கு 8 இருக்குது. எம்பிசி டிசி எம்பிசிக்கு 4 ஜென்ரலில் எம்பிசி டிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 எம்பிசி விமன் 1 விமன் வித் பிஎஸ்டிஎம் 1 ஓகேவா. ஸோ எஸ்சிக்கு கீழே மென்ஷன் ஆகிருக்கு. எஸ்சிஏக்கும் பிசிஎம்மும் எஸ்டியும் இருக்காது. ஸோ தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் 29 வேக்கன்சி அப்படின்னா கிடையாது அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக தே ஆர் எலிஜிபிள். எதில் எலிஜிபிள் ஆவாங்க அப்படின்னா ஜிடியில் எலிஜிபிள் ஆவாங்க. ஓகேவா. ஸோ ஒரு வேக்கன்சி ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்த உடனே இப்போ அந்த 5 வேக்கன்சி இருக்குல்ல ஜிடி ஜென்ரலில், இது எந்த கம்யூனிட்டியாக வேணாலும் இருக்கலாம். பிசியாக இருக்கலாம், பிசிஎம்மாக இருக்கலாம், பிசியாக இருக்கலாம், எஸ்டியாக இருக்கலாம். ஸோ டாப்பில் வர 5 பேர் ஓகேவா. ஜென்ரல்ங்கிறது எப்போவுமே டாப்பில் இருக்கவங்க எடுக்கிறது. தெர் இஸ் நோ ரிசர்வேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. பிசிஓ எம்பிசிஓ இந்த கேட்டகரியில் வந்தாங்கன்னா பிசிஎம் வந்தாலும் தே ஆர் எலிஜிபிள், எஸ்டிஆர் இருந்தாலும் எலிஜிபிள். ஓகேவா. ஸோ அதனால் ஜிடி ஜென்ரல் இட்ஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன். ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மும் நீங்கள் எந்த ரிசர்வேஷன் கம்யூனிட்டியாக இருந்தாலும் இஃப் யூ ஆர் ஹேவிங் பிஎஸ்டிஎம் ஓகேவா, போத் மென் அண்ட் உமன், ஜிங்கிறது போத் மென் அண்ட் உமன். ஸோ பிஎஸ்டிஎம் வந்து நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஜிடி விமன் மற்ற கம்யூனிட்டியில் இருக்கிற ரிசர்வேஷன் கம்யூனிட்டியில் இருக்கிற விமன் எந்த ரிசர்வேஷன் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், அவங்க அதில் விமனாக இருந்தால் தே ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் 1 போஸ்ட் ஓகேவா. ஸோ இது வந்து ஜிடி விமன் டெஃப் ஓகே, விமனில் பிடபிள்யூடிக்கு வர்றது. ஸோ எஸ்டியாக இருக்கிறீங்க இல்லை பிசிஎம்மாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வேக்கன்சி இல்லை அப்படின்னாலும் சப்போஸ் லெட்ஸ் கன்சிடர் நீங்கள் வந்து ஒரு அந்த பிசிஎம்மில் விமன் வித் பிஎஸ்டிஎம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் இந்த 6 போஸ்டிங்க்கு எலிஜிபிள் ஆவீங்க ஓகேவா. ஸோ ஜிடி ஜென்ரல் 7 போஸ்டிங்க்கு, ஜென்ரல் 5 ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம் ஜென்ரல் உமன் ஓகேவா. ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. நீங்கள் டாப்பில் வந்தீங்கன்னா நீங்கள் இதுலேருந்து ஒன்று எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ தட்ஸ் இதில் இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன அப்படிங்கிறத கம்மியாக கூப்பிட்ருக்குறாங்க அப்படிங்கிறதும் என்ன ரீசனாலும் மேபி தள்ளி போயிருக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஓகேவா. ஸோ உங்களுக்கு இதில் ஒன்று காட்டுற மாதிரிங்க. டைபிஸ்ட் 2க்கு வந்து என்ன போஸ்ட் கோட் அப்படின்னா 3667 3668 3681 ஓகேவா. மொத்தம் எத்தனை பேர் கூப்பிட்ருக்காங்கன்னு பாருங்க. 4 5 6 ஓகேவா. 3 4 5 6. ஸோ கீழே இன்னொரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, அதுலேயுமே டைபிஸ்ட் 2 கிடையாது. அது என்ன லிஸ்ட்னா ஏற்கனவே இந்த பிடிஎஃப் பார்த்தவங்களுக்கு தெரியும். இது வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து கவுன்சிலிங்க்கு யார் யார் எலிஜிபிள் அப்படின்ட்டு சொன்னப்போ விட்ட பிடிஎஃப் ஓகேவா. இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது இன்னொன்று நியூ லிஸ்ட் ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன நியூ லிஸ்ட் அப்படின்னா இங்கே பாருங்கள், அதாவது ஏற்கனவே நிறைய பேர் வந்து சப்மிட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஓடிஆரில் போய்ட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணாதவங்களையும் ஒரு சிலரை வந்து உள்ளே டைரெக்டாக கூப்பிட்டுருந்தாங்க. அதுதான் அந்த நியூ லிஸ்ட். அதே இதில் கீழே இருந்துச்சு ஓகேவா. மேலே இருக்க வந்து ஏற்கனவே சப்மிட் பண்ணவங்களுக்கான லிஸ்ட் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தா டைபிஸ்ட் 2க்கு அதுலேயும் கிடையாது. மொத்தமாகவே 6 பேர் தான் கூப்பிட்ருக்காங்க. ஆனால் டைபிஸ்ட் 2ல் இருக்கிற வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னு பாருங்கள். ஏற்கனவே இங்கே பார்த்தது தான் டைபிஸ்ட் 2ல் 2 + இங்கே 3 + 4 7 வேக்கன்சி. பட் கூப்பிட்ருக்கிறது வெறும் 6 பேரை தான் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷனால மேபி இதில் இன்னொரு இது என்ன அப்படின்னா இந்த இதுக்கு பாருங்கள், ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் கம் டைப்பிஸ்ட்டு, அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட்டு 2 போஸ்டிங் 3667 3668 ஓகேவா. 2 கோடு, 2லேயுமே ஒவ்வொரு வேக்கன்சி தான் ஏற்கனவே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இதில் தெரியும் 3667 ஓகேவா. 3667 அங்கே 3668 ஓகேவா. இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதா? எஸ் ஓகேவா. 2 ஒவ்வொரு வேக்கன்சி போட்டிருக்கிறாங்க ரைட்டு.
ஸோ இது வந்து 7B 7C 7D எதுலையுமே எந்த அனெக்ஷன்லையும் அடிஷ்னலாக வரலை. இங்கே 2 இருந்ததை இங்கே ஆக்சுவலாக கவுன்சிலிங் டைமில் தே ஹாவ் சேஞ்ச் இட், 3ஆக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம். ஓகேவா? ஸோ எப்படி சொல்கிறேன்னா இங்கே பாருங்க, இங்கே ஒவ்வொன்று 2 காட்டினா ஆக்சுவலாக இங்கே கோடு போட்டிங்கன்னா வராது. தமிழ்நாடு இன்ஸ்டியூட் ஆஃப் லேபர் ஸ்டடீஸ் அதில் டைப்பிஸ்ட்டு போஸ்டிங் நேம் வந்து டைப்பிஸ்ட் ஒன்று, இன்னொன்று ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட். ஸோ அதை அப்படியே செக் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா இது அனெக்ஷரில் 7B அனெக்ஷரில் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே ஏற்கனவே இதையும் பார்த்துக்கோங்க. கீழே நம்ம இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் பார்ப்போம். டிஸ்ட்ரிபியூஷனில் லேபர் இன்ஸ்டியூட் ஆஃப் லேபர் ஸ்டடீஸ். ஓகேவா? வேறு எதுலேயும் பார்க்கக்கூடாது. ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், ரைட்டா? ஸோ அதில் வந்து இங்கே போஸ்ட் கோடை இது பண்ணாதீங்க, நிறைய இதை வந்து அந்த உள்ள வேரி ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே 2200 இல்லைனா 2600 அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க டிபார்ட்மெண்ட் வைஸ். நீங்கள் டிபார்ட்மெண்ட் வச்சு இந்த மாதிரி இடத்துல எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜென்ரலில் 1 கரெக்டாக. ஸோ அடுத்தது அதே மாதிரி தமிழ்நாடு இன்ஸ்டியூட் ஜென்ரல் அண்டு சாரி இப்போ டிபார்ட்மெண்ட் நேம் அண்ட் இது என்னது போஸ்ட் நேம், இந்த ரெண்டையும் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாகிடும். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா தமிழ்நாடு இன்ஸ்டியூட் ஆஃப் லேபர் ஸ்டடீஸில் ஸ்டெனோ கிடையாது, இதுக்கு அடுத்தது இருக்கும் டைப்பிஸ்ட் இருக்குல்ல, இதுக்கும் 1. ஸோ ரெண்டுமே ஜென்ரலில் தான் இருந்துச்சு. பட் ஆனால் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், ஜென்ரலில் 2 ப்ளஸ் அடிஷ்னலாக எஸ்சிக்கு ஒரு சீட்டு. ஓகேவா? ஒரு வேக்கன்சி ஆட் ஆகிருக்கு. ஸோ 3. ஏற்கனவே இங்கே 7 இருந்துச்சு கரெக்டாக, 6 இருந்துச்சு, 7ஆக மாறிடுச்சு. அங்கே கூப்பிட்டது 6 பேர் அப்படிங்கிற இந்த மாதிரி கன்ஃபியூஷனால் மேபி செகண்ட் ஃபேஸில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டிக்கு டிஎன்பிஎஸ்சி வந்துட்டாங்களா அப்படிங்கிற யோசனை. ஓகேவா? இன்னொன்று என்ன அப்படின்னா 1:2 அண்ட் 1:3 அண்ட் 1:1.5 அப்படிங்கிற ஒரு ரேஷியோ இருக்குது. இது ஜென்ரலாக இருந்துச்சுன்னா அதில் இருக்க வேக்கன்சிக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒன்றே நம்பரை மட்டும் வச்சு சொல்கிறேன். ஸோ ஜென்ரலில் வந்து ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. ஸோ இதுக்கு 3 பேரை கூப்பிடுவாங்க. ஸோ பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி ரிசர்வேஷன் கம்யூனிட்டியில் வர்ற வேக்கன்சிக்கு 2 வேக்கன்சிக்கு 3 பேரை கூப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு வேக்கன்சி 1.5 ஆள் 1:1.5. ஸோ அதனால் 2 வேக்கன்சிக்கு 3 பேர். இதில் ஜிடியில் ஒரு வேக்கன்சிக்கே 3 பேர். பிசி இந்த மாதிரி ரிசர்வேஷன் கேட்டகரியில் இது வந்து நான் சொல்கிறது வந்து டைப்பிஸ்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ என்ன அப்படிங்கிறத இங்கே காட்டுறேன் பாருங்க, இதுலேயே தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இங்கே மென்ஷன் ஆகிருக்கு பாருங்க. ஓகே, சரி ஒரே நிமிஷம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள் 1:3 1:2. ஓகே, ஸோ நான் ஒரு இதை மட்டும் மாற்றி சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட் தான் 1:1.5 ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு. டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரையும் 1:3 1:2 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அந்த இதில் தான் எடுத்துருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா இங்கே வந்து இன்னும் வேக்கன்சி அதிகமாக இருக்குது. மேபி அவங்க என்ன கால்குலேஷனில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எப்படி பார்த்தாலும் 6 இதுக்கு வந்து அதை விட அதிகமாக வந்துருக்கும். நான் பழைய வேக்கன்சி வச்சு சொல்கிறேன். 6 இப்போ தான் 7 இருக்குது. 6 பேருக்கு 6 பேரை கூப்பிட முடியாது. 6 வேக்கன்சிக்கு கண்டிப்பாக அதிகமாக தான் கூப்பிட்ருக்கணும். ஸோ மேபி இந்த மாதிரி காரணங்கள்னால தள்ளி வச்சுட்டாங்களா அப்படிங்கிறது ஒன்று. ஓகேவா? ஸோ ஒரு வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இது நம்ம நார்மலாக ஒரே ஒரு போஸ்ட் கோட் எடுத்து செக் பண்ணதுனால தெரிஞ்ச விஷயம். பட் இதுக்கு முன்னாடி ஜேஏலையோ இல்லை மற்ற டைப்பிஸ்ட் 1ல் எவ்வளோ இது மேபி இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், இல்லை சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கூட நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம உள்ளே போய் பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஓகேவா? ஸோ இது வேறு எதுவும் டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. இனிமே அடுத்த வீடியோவில் இந்த ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் சேனலில் போட்டிருந்தீங்க. ஓகேவா? அது எல்லாத்துக்கும் கிளியர் கட்டாக அதே மாதிரி வேக்கன்சி வந்து பிடபிள்யூவில் இருக்குது இல்லை எக்ஸர்வீஸ்மெண்ட்டில் இருக்குது, இது என்ன ஆகும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு வீடியோ நான் அடுத்தது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? சூன் வி வில் மீட் இன் தட் வீடியோ. தேங்க்யூ.